அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னா அந்த நிறுவனத்தை பற்றி அனைத்து தகவல்களும் நம்ம அறிஞ்சிருக்கணும். அப்போ அது எந்த மாதிரி செக்டாரில் வருது, அந்த நிறுவனத்தோட பங்கு ப்ரொமோட்டர்ஸ் யார், அது மாதிரி ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் என்ன, அவங்களுடைய ரிசல்ட் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய டேர்ன் ஓவர் என்ன இருக்குது, சேல்ஸ் எவ்வளோ இருக்குது, ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்னும் அவங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்க போகுது, ஃப்யூச்சர்ஸில் அவங்க என்ன மாதிரி பிஸ்னஸில் இருக்காங்க, டெக்னாலஜி அப்டேஷனில் அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும். அப்போ இது அனைவருக்குமே இதெல்லாம் பார்க்க தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போது இதை பற்றி தெரிஞ்சவங்க நேரடியாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதம் தான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்களை நியமித்து நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்னு நினச்சோமோ அதெல்லாம் அவங்க ஒரு கிரிட்டீரியா ஒரு காரணிகளாக எடுத்துகிட்டு அதை பார்த்து நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவாங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணால் நமக்கு நஷ்டமே வராதா அப்படின்ட்டு சிலருக்கு தோணும். லாபம் நஷ்டம் அப்படிங்கிற ரிஸ்க் எல்லாத்துக்குமே உண்டு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா ஒரு ஷார்ட் டைம் பார்க்காம ஒரு லாங் டைமாக நீண்ட கால அடிப்படையில் பண்ணும்போது உங்களுக்கு லாபத்தில் வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு ஃபண்ட் இப்போ எப்படி ஈக்விட்டியில் செக்டார் வைஸில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸ் செக்டார், ஆயில் செக்டார், ஆட்டோமொபைல் செக்டார் அப்படின்னு தனித்தனி செக்டார்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு நிறுவனங்கள் இருக்குமோ அதுபோல் ஃபண்ட் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு பேஸ் பண்ணி ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணுவாங்க. லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், அதே மாதிரி பாண்ட்ஸில், டிபெஞ்சர்ஸில், கோல்டு இடிஎஃப், அந்த மாதிரி கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸில் கில்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் பிரித்து இது பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஃபண்ட் ஹவுஸ் பிரிப்பாங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி செக்டாரில் நம்ம ஒரு ரிஸ்க் பேட்டர்ன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுத்து நம்ம முதலீடு செய்யலாம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னா இதில் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க அண்டு லம்சம் சொல்லுவாங்க. எஸ்ஐபிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய, இப்போ பேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டி, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் ஆர்டி ஸ்கீம்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுபோல் இது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது எஸ்ஐபி. லம்சம்ங்கிறது ஒரே தவணையில் நீங்கள் முதலீடு செய்கிறது. இந்த மாதிரி நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதற்குண்டான உதவிகள் நாங்கள் செய்கிறோம். அதற்குண்டான வாட்ஸ்அப் நம்பர் 9842610908